உச்ச நீதிமன்ற உத்தரவை அடுத்து வெள்ளியன்று துவங்க இருந்த பொறியியல் கலந்தாய்வு கடைசி நேரத்தில் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து மாணவர் பெற்றோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நாடு முழுவதும் புதியதாக துவங்கப்படும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் மற்றும் ஏற்கனவே இயங்கி வரும் பொறியியல் கல்லூரிகள் சார்பில் AICTE அங்கீகாரம் பெறுவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தை சுட்டிக்காட்டி மாணவர் சேர்க்கையை ஒத்திவைக்கவும் கவுன்சிலிங் நாட்களை அதிகரிக்கவும் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. புதிய கல்லூரிகளுக்கு ஜூலை 3ஆம் தேதி வரை AICTE அங்கீகாரம் பெறுவதற்கான கால அவகாசத்தை நீடித்தும் அதைத் தொடர்ந்து மாநில அரசின் அங்கீகாரத்தை பெற ஒரு வாரம் அவகாசம் அளித்தும் வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கேற்ப மாணவர் சேர்க்கைக்கான அட்டவணையை மாற்றி அமைக்கும்படி பல்கலைக்கழகங்களுக்கு உச்சநீதிமன்றம் யோசனை கூறியது. இதனால் தேதி ஏதும் அறிவிக்காமல் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் கவுன்சிலிங் ஒத்திவைக்கப்படுவதாகவும் இதற்கான தேதி மற்றும் அட்டவணை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் வியாழனன்று இரவு 7 மணி அளவில் அறிவித்தது. வெள்ளிக்கிழமை முதல் 3 நாட்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருந்த மாணவர்களுக்கு இத்தகவல் SMS மூலம் தெரிவிக்கப்பட்டது. இதனை வெள்ளியன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான செயலாளர் ரைமன் உத்தரியராஜ், தகவல் தெரியாமல் பல்கலைக்கழகம் வரும் மாணவர் மற்றும் பெற்றோரை வழிநடத்த அனைத்து ஏற்பாடுகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தால் செய்யப்பட்டுள்ளதாகவும் வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் மேலும் ஏதும் கூற இயலாது என்றும் கூறினார். நீதிமன்ற ஆணைப்படி தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2014க்கான கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு நாங்கள் SMS கொடுத்திருக்கிறோம். காலையிலிருந்து இங்கே வந்த மாணவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டிட்டு இருக்கிறோம். தேதி கவர்மெண்ட் அறிவித்த பிறகு திரும்ப அந்த டேட் அண்ட் டைம் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும். கடைசி நேரத்தில் தகவல் அளிக்கப்பட்டதால் ஒன்றும் புரியவில்லை என்றும் இது தங்களை மனதளவில் பெரிதும் பாதித்துள்ளதாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தெரிவித்தனர். இன்னைக்கு கவுன்சிலிங் 3:30க்கு சொல்லி நேற்று நைட் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. கிளம்பி வெளில வர நேரத்தில் மெசேஜ் வருது 7:30க்கு. அதனால தவிர்க்க முடியாத காரணத்தினால இங்கே வந்துட்டேன். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் கவுன்சிலிங்க்கு ரொம்ப எக்ஸ்பெக்டடாக ஒரு நாள் முன்னாடியே வந்தோம். பட் ஆனால் இங்கே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் டேட் எப்போன்னு கேட்டதில் இன்னொரு 1 வீக் எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க. எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புறதா நியூஸ் கொடுத்துருக்காங்க. எனது பையன் சார்பாக அங்கே சென்னைக்கு வந்திருக்கேன் சார். மதுரையிலேருந்து இன்னைக்கு கவுன்சிலிங் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் வெளியூர்லேருந்து வேலையெல்லாம் விட்டு போட்டு இங்கே உட்காந்துருக்குறோம். இப்போ ஹோட்டலுக்கும் காசை கட்டிட்டு பஸ்ஸுக்கும் காசை கட்டிட்டு திருப்பி வர்றதுக்கு ஒரு நகையை அடை வச்சு தான் சார் இங்கே வரணும். இங்கே SMS அனுப்புகிறாங்க சார். இப்போ எங்களுக்கு செலவெல்லாம் கொடுத்துருவாங்களா சார்? இன்னைக்கு ஒரு நேரம் ஆட்டோவில் வரக்கு 100 ரூபா 150 ரூபா கேட்குறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. சிம்பிளாக ஒரு ரூபாய்க்கு SMS அனுப்பிட்டு போயிட்டு அப்புறம் வாங்க லெட்டர் அனுப்புறாங்க சார். நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றோம். ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்தங்காட்டி எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியல. அதனால திரும்ப போயிட்டு ரொம்ப அலைச்சல் ஏற்படுது. இதை பார்த்துட்டு எப்போ சீக்கிரம் சொல்லி பண்ணணும்னு கோயம்புத்தூர்லேருந்து வரேன். சிவகுமார் எனது மகள் அட்மிஷனுக்காக இரவு சென்னை நெருங்கும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி கவுன்சிலிங் கேன்சல்னு சொல்லிட்டு. ஆர்டரை இஷ்யூ பண்ணுறதுங்கிறது சட்ட ரீதியான ஒன்று என்றாலும் மாணவர்களுக்கு பயன்படும் வகையாக ஒரு 4 நாள் முன்னதாகவே எதிர்பார்ப்புகளும் சிரமங்களும் தவிர்ப்பதற்காக முன்னாடியே வழங்கப்பட வேண்டும். முதல் நாள் சுப்ரீம் கோர்ட்டின் வழங்கக்கூடிய இந்த தீர்ப்பு பெற்றோர்கள் சிரமத்திற்குள்ளாகும் என்பதை கருத்தில் கொண்டு ஒன்று வழங்காமல் இருக்க வேண்டும். வழங்கியவர்கள் முன்கூட்டியே வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு தமிழகத்தில் 50,000க்கும் மேற்பட்ட இடங்கள் பொறியியல் படிப்பில் நிரப்பப்படாமல் இருந்த நிலையில் புதிதாக 9 கல்லூரிகள் அனுமதி பெறும் பட்சத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது.